ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பொங்கலெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? கண்டிப்பாக நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு கதை பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். கதை பிடிக்காத யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த கதையில் பொய் சொல்லக்கூடாது, அப்படி அதை பொய் சொல்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வருது, எவ்வளோ பெரிய ஆபத்து வருதுங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். சரியா? நீங்களாம் நினைப்பீங்க, சின்ன பொய் தானே, இதில் என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பொய் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த சின்ன பொய் கூட எவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டு வர போகிறதுங்கிறத இந்த கதை மூலம் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். சரியா? உங்களை மாதிரியே ஒரு சின்ன பையன் ஒரு ஊரில் இருந்தாங்க. அந்த பையன் ஒரு நாள் அவங்க ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறதுக்காக எங்கள் காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்களாம். அப்போது டெய்லி அந்த அண்ணா என்ன செய்வாங்களாம், அந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மரத்தில் உட்காந்துட்டு அந்த அண்ணா புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டே என்ன செய்வாங்களாம், டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஆடுகளெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குமா. அது மாதிரி ஒரு அண்ணா அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த அண்ணாக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சான். அப்போ அவங்க நினச்சாங்களாம், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்கே ஆடுகள் மேய்ச்சிட்டெல்லாம் வேறு ஆட்கள் நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்போது அவங்கள்ட்ட பார்த்து, ஐயோ ஓ நாய் வந்துடுச்சு, ஓ நாய் வந்துடுச்சு, ஓ நாய் வந்துடுச்சுன்னு சொல்லி கத்துனாங்களாம். அப்போ அவங்கெல்லாம் நினச்சிட்டாங்க, நிஜமாவே ஓ நாய் வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஓடி வந்தாங்களாம். இங்கே எங்கே ஓனாய், எங்கே ஓனாய், எங்கே ஓனாய்னு கேட்டாங்களாம். அப்போது இந்த அண்ணா சொன்னாங்களாம், இல்லை சும்மா விளையாட்டுக்கு சொன்னனே அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்களாம். சரி ஓகே, சின்ன பையன் தானே அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்களாம், போயிட்டாங்களாம். அப்புறம் நிறைய நாள் கழிச்சதுக்கு பிறகு அந்த அண்ணா அதே மாதிரி மரத்தில் உட்காந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டே இருந்தாங்களாம். ஆடுகளெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். அப்போ இந்த அண்ணாவுக்கு தோணுச்சு, சரி இன்னைக்கு ஏதாவது பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ புலி வருது, புலி வருது, புலி வருதுன்னு சொல்லி கத்துனாங்களாம். என்னை காப்பாத்துங்கன்னு கத்துனாங்களாம். அப்போ அதே மாதிரி பக்கத்துலலாம் என்ன செஞ்சாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஓடி வந்தாங்களாம். ஓடி வந்துட்டு என்னாச்சுப்பா என்னாச்சுப்பான்னு கேட்டாங்களாம். உடனே இந்த அண்ணா சொன்னாங்களாம், இன்னைக்கு சும்மா தான் சொன்னேனே, வரலையே புலி அப்படின்ட்டாங்களாம். உடனே அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்களா, எல்லாரும் போயிட்டாங்களாம். அப்புறம் இது இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. அப்புறம் நிறைய நாளுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த ஆடு மேய்க்கிறதுக்காக வந்தாங்களாம். வந்திருக்கும்போது இதே மாதிரி மேலே இருந்துட்டு புல்லாங்குழல் வாசிச்சுட்டே இருந்தாங்களாம். அப்போது நிஜமாவே புலி வந்துருச்சான். புலி என்ன செஞ்சிச்சு, ஒரு ஆடை போய் கடிச்சிருச்சான். அப்போ இந்த அண்ணா பார்த்துட்டு, ஐயோ புலி வந்துருச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் யாருமே வரலையாம். எல்லாரும் என்ன பண்ணாங்க, அன்னைக்கு அந்த பையன் பொய் சொன்னான்ல, அதே மாதிரி தான் பொய் சொல்லிட்டு இருப்பானா இருக்கும்னு யாருமே கண்டுக்கல. எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க வேலையை கவனிச்சுட்டே இருந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த அண்ணா கத்தி 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 யாருமே வரல, மரத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்களாம். ஐயோ ஐயோ அப்பந்தான் அந்த அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அன்னைக்கு பொய் சொன்னேன், அதனால தான் இன்னைக்கு என்னை யாருமே காப்பாற்ற வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அண்ணாவோட தப்பை உணர்ந்தாங்களாம். உணர்ந்துட்டு பார்த்தா அந்த புலி என்ன செஞ்சிச்சு, ஆடை கொண்டு போயிட்டே இருந்துச்சான். என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் அந்த அண்ணா என்ன செஞ்சாங்க, அது போனதுக்கப்புறம் மற்ற ஆடுகளை கூட்டிகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்களாம். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ், பொய் சொல்கிறதுனால எவ்வளோ பெரிய இழப்பு அந்த அண்ணாவுக்கு வந்திருக்கு, அப்படி தானே? விளையாட்டுத்தனமாக நம்ம சொல்கிற பொய் கூட அது எவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டு போய் முடிக்குதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக குட்டீஸ், நீங்களும் சின்ன பொய் தானேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லாதீங்க. அம்மாக்கிட்டையாக இருந்தாலும், உங்கள் டீச்சர்ஸ்கிட்டையாக இருந்தாலும், பெரியவங்க யார்கிட்டையாக இருந்தாலும் பொய் சொல்லாதீங்க. எதுவாக இருந்தாலும் விளையாட்டுத்தனமாக கூட பொய் சொல்லாதீங்க. உண்மையாக பேசிக்காங்க. அம்மா திட்டுவாங்க, அப்புறமா கொஞ்சிடுவாங்க. சரியா? அம்மா கிட்ட மறைக்கணும், இந்த பொய் சொல்லணும், ஒரு பொய் சொல்கிறதுக்காக இன்னொரு பொய்ன்னு சொல்லி ரொம்ப பெரிய பொய்யாக போய் முடிஞ்சிடும். அதனால் செல்லக்குட்டீஸ், நீங்கள் யாருமே பொய் சொல்லக்கூடாது. சரியா? கண்டிப்பாக நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.